கள்ளக்குறிச்சி விசச்சாராய பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க அனுமதி கோரியும் சிபிஐ விசாரணை கோரியும் கடந்த 4 நாட்களாக அவை நடவடிக்கைகளை புறக்கணித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அதே கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலையிலிருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக 23 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. இதன்படி உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் போராட்டம் நடத்தும் இடத்திற்கு வாகனங்களை கொண்டு குவிக்கக்கூடாது என்றும் அந்த இடங்களில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிடும் இடத்தில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரை தாக்கி பேசவோ முழக்கம் எழுப்பவோ கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகள் மற்றும் கேள்வி நேரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் மறுபுறம் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அங்கு பேரவையில் அவை நிகழ்வுகள் வழக்கம் போல 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிபிஐ விசாரணை கோரியும் அமைச்சர்கள் பதவி விலக கோரியும் இது கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று அரசு கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று அனுமதி வழங்க கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுமா நடைபெறாதா என்பது நேற்று மாலை வரை காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. அதன் பின்னர் 23 நிபந்தனைகளுடன் இன்று அனுமதி அளித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இப்போது அமைதியான முறையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. உண்ணாவிரத போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது, தலைவர்கள் பற்றி அவதூறாக பேசக்கூடாது, அதிகாரிகள் பற்றி குறை கூறக்கூடாது, வாகனங்களை குவிக்கக்கூடாது, மற்ற போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 23 நிபந்தனைகளுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் உண்ணாவிரத போராட்டம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவை நடவடிக்கையில் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதால் அங்கு எதிர்க்கட்சி அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றி பேரவை கூட்டமும் இப்போது கேள்வி நேரத்துடன் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரும் வழக்கம் போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்குள் சென்று இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று அவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதை ஒட்டி இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை அமைதியான முறையில் 23 நிபந்தனைகளுடன் நடத்துவதற்காக காவல்துறையின் அனுமதியுடன் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது, பேசக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அதிகாரிகள் மீது அவதூறான புகார்களை தெரிவிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் ஒற்றை கோரிக்கையாக இருந்தது சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக கள்ளச்சாராய பலி மரணம் தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறியது. அதற்கு அரசு தரப்பில் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது, 0 ஹவர் என்று அழைக்கப்படும் நேரமில்லா நேரத்தில் மட்டுமே இந்த கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் தொடர்பாக பேச முடியும் என்று 3 நாட்களாக ஆளும் கட்சி பிடிவாதமாக இருந்தது. எதிர்க்கட்சியும் அதே பிடிவாதத்தை கடைபிடித்ததன் மூலமாக கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் பேரவைக்கு வெளியே உண்ணாவிரத போராட்டமாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.